என்னன்னு கேட்டா இந்த காலை வைக்கிற விஷயம் இருக்குதுல்ல, அது நான் நேத்து பார்த்தேன். என்னன்னு கேட்டா இந்த பக்கத்துல ஒருத்தர் நின்றான்னு வைங்களேன், இப்படி நவட்டிட்டு வருவாங்க. அவன் நவண்டான்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் இப்படி போறது. அதாவது அப்படி விரிச்சுக்கிட்டு போய் ஒருத்தங்கால ஒருத்தன் மிதிச்சுக்கிட்டு நிக்கக்கூடிய ஒரு வழக்கம் அகல ஹதீஸ்ங்கிற ஒரு ஜமாத்து சகோதரர்கள்ட்ட வழக்கமாக இருக்கிறது. அதுல ஒரு ஹதீஸ் இருக்குது, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, வேணும்னு அவங்க செய்யல. ஒரு ஹதீஸ் இருக்குது, அந்த ஹதீஸ தவறாக விளங்கி கொண்டு அதை எப்படி புரியணுமோ அப்படி புரிந்து கொள்ளாம அவங்க ஒரு சட்டம் எடுத்ததுனால ஒருத்தங்கால ஒருத்த மிதிச்சு ஓடுற அளவுக்கு ஆக்கிப்படுறாங்க. கொஞ்சம் தப்பி தவிர காலை ஒடுக்கணும்னு வைங்கள, மரம் நவட்டிக்கிட்டு போறது, மறுபடியும் நவட்டிக்கிட்டே போறது. அப்படி மிதிச்சு ஒரு ஆள் 3-4 இடத்த எடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அது என்ன ஏற்படுது, ஒரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ஒருத்தர் வந்து தொழு வர்றார். தொழு வரும் பொழுது பாதியன் சதுரஹு, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, சப்புல நிக்கும் பொழுது இப்படித்தானே நிக்கணும், இப்படி இப்படித்தான் நிக்கணும். இப்படி நிக்காம என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஆள் மட்டும் முன்னாடி தள்ளிக்கிட்டு வந்து நிக்கிறார். எப்படி நிக்கிறாரு, இடைவெளியை பத்தி பேச்சு வரலங்க. வரிசையில் நிக்கும் பொழுது இப்படி நிக்கும் பொழுது ஒரு ஆள் மட்டும் இப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து நிக்கிறார். இமாம் நிக்கிற மாதிரி வைங்களேன், இமாம் முன்னாடி நிக்கிறார்ல, அந்த மாதிரி ஒரு ஜான் இப்படி முன்னாடி வந்து நிக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, என்னப்பா இது, இப்படி செய்யக்கூடாது, முன்னாடி தள்ளிக்கிட்டு நிக்க கூடாது. சப்புல நின்றா அப்படி ஒரு கோடு கிழிச்சா நேரம் இருக்கணுமே தவிர ஒரு ஆள் மட்டும் இப்படி முன்னாடி வந்து நிக்கிறது, ஒரு ஆள் அப்படி பின்னாடி போய் நிக்கிறது எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி அகீமு சுபுவக்கும், உங்கள் சப்புகளை நீங்கள் சீராக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டாங்க. இதுக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் காலோடு கால், தோளோடு தோள், முட்டுக்காலோடு முட்டுக்கால் இணையும் விதமாக நின்று கொண்டார்கள். இதான் ஹதீஸ் வாசகம். காலோடு கால் மாதிரி என்ன வருது, முட்டுக்கால் இருக்குல்ல, இப்ப காலோட கால சேர்த்துட்டீங்கல்ல, இன்னொரு ஆள் வாங்க தெரியும், முட்டுக்காலோட முட்டுக்கால் சேரணும். நீங்க காலோட காலையும் சேர்க்கணும், முட்டுக்காலோட முட்டுக்காலையும் சேர்க்கணும். இப்படி அர்த்தம் அதுக்கு. அதாவது ஒரு ஹதீஸ் அமல்படுத்துறதா இருந்தா அதோட எல்லாத்தையும் அமல்படுத்தணுமா இல்லையா? அதுல என்ன வருதுன்னு கேட்டா, காலோடு கால் முட்டுக்காலோட சேருமா, முட்டுக்கால் அமைப்பு இப்படித்தான் அமைச்சிருக்கிறோம். முட்டுக்காலோட முட்டுக்கால சேர்த்தா அப்படி வழக்கு இப்படித்தான் சேர்க்க முடியும். ஒருத்தர் நாய் மாதிரி நின்றா தான் என்ன செய்ய முடியும், கழுத மாதிரி கழுத காலை உடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, இப்படி நின்றா தான் முட்டுக்கால் சேருமே தவிர எந்த ஒரு மனுஷனும் காலையும் முட்டுக்காலையும் கொண்டு சேர்க்க இயலுமா? ரெண்டு சேர்த்தா ஹதீஸ்ல வருது, நீ ஒண்ணு செய்யற. அப்ப அந்த ஹதீஸ்ல அந்த அர்த்தம் இல்ல, காலோட கால் சேர்க்கிற அந்த அர்த்தம் இல்ல. என்ன அர்த்தம், ஒருத்தர் முன்னாடி தள்ளிக்கிட்டு இருந்தார்ல, அதான் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. காலோட கால்னா காலுக்கு நேர கால். இப்ப வந்து நில்லுங்க, இப்படி நிக்கிறாரு, இதான் நடப்பு. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி நிக்கிறாங்க, இவர் இப்படி நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, சஃப நேராக்குங்கறாங்க. நேரா போங்க. இப்ப நேரா போனோம்னா காலோடு கால், தோளோட தோள், ஒரு நேர்கோடு. நேர்கோட்டை சொல்லுதே தவிர ஒற்றதை சொல்லல. நல்லா விளங்குதா? காலோடு காலோட வாசகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு புரிகிறீங்களே, அதே ஹதீஸ்ல தானே முட்டுக்காலோட முட்டுக்கால் வருது. முட்டுக்காலோட முட்டுக்கால் சேர்க்க இயலுமா? அப்ப இந்த அகலதி சகோதரர்கள் வந்து அந்த ஹதீஸ இருக்கிறத புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரியாம, இல்லன்னா செஞ்சாச்சு காட்டணும். நான் சொல்றேன், ஹதீஸ் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா 100% செஞ்சு காட்டணும். தோளோட தோல் சேரணும். நான் கேட்கிறேன், ஒருத்தன் 4 அடி இருப்பான், ஒருத்தன் 6 அடி இருப்பான், தோளோட தோல் எப்படி சேர்றது? அட சமமா தோளோட தோல் சேர்றதா இருந்தா அவன் தோலுக்கு வயிற்றுல சேரும். 4 அடிக்காரன் 6 அடிக்காரனுக்கு நின்றான்னு சொன்னா இவன் தோல் யார்கிட்ட இருக்கு, அவன் தோல்ல போய் சேருமா? இவன் தோல் வயிற்றுல தான் சேரும். நேர் கோடுனா சேரும். நேர் கோடுன்னு சொன்னா அவன் தோல் இவன் தோல் ஒரே கோட்டுல வருது, அந்த அர்த்தம். நேர் கோடுங்கிற அர்த்தமே தவிர ஒன்னோட ஒண்ணு ஒட்டுறதுங்கிறது நடக்கவே நடக்காது. 3 நடக்காது. காலோட கால் மட்டும் வசதின்னு பிரிச்சுக்கிறீங்க, தோளோட தோல் ஒட்டி காட்டுங்க பாப்போம். அப்ப என்ன செய்யணும், குட்டையானவனையா ஒரு சபா பிடிச்சு நிப்பாட்டணும். அது அளவு பார்த்து 4 அடிலாம் வந்து ஃபர்ஸ்ட், 5 அடிலாம் அந்த சபுக்கு வா, 3 அடிலாம் இந்த சபுக்கு வா, அப்பதான் தோளோட தோல் ஒட்டுமா? எப்படி இது? அதனால இது வந்து தப்பா விளங்கிக்கிட்டாங்க. அந்த காலை விரிச்சு வைக்கிற பழக்கத்தை நம்ம நிறுத்த வேண்டும். அது ஒரு மார்க்கத்தை தப்பா புரியுறீங்க. அவன் ஒதுக்கிட்டு போனா கூட போய் மிதிக்கிறீங்கள. அது போக நெருக்கி நிக்கணுங்கிறது மாத்தமா போயிடுது. விரிச்சுக்கிட்டு போனா நெருக்கி நிக்கிறது. நீ ஒடுக்கி நின்றதான இன்னொரு ஆள் நிக்கலாம். சபுல 10 பேர் நிக்கிற சபுல 12 பேர் நிக்கிறதா இருந்தா ஒடுக்கணும். நீ மட்டும் இப்படி விரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா ஒரு ஆள் 2 ஆள் எடுத்தீங்கன்னா 12 பேர் இருக்கிறது 6 பேர் நிக்கிறான். இதான் நெருக்கி நிக்கிற அளவுகளை நடுவுல செய்தான் போறது பெரிய இடம் விட்டுறாங்க. அதனால காலோட கால் என்பதற்கு அந்த அர்த்தம் கிடையாது. அது சுன்னத்துக்கு மாத்தம். அதுதான் சரின்னு நீங்க நினைத்தால் இதை சேர்த்து செய்யுங்க. முட்டுக்காலோட முட்டுக்காலையும் சேர்த்துக்கிட்டு கழுத மாதிரி நின்று சொல்லுவாங்க.